வணக்கம். பஸ் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு ஊதிய உயர்வு கொடுத்து. ஊதிய உயர்வு மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே சலுகைகளும் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் பஸ் கட்டணம் எவ்வளோ உயர்த்தலாம், மக்களிடம் கருத்து கேட்க அரசு முடிவு. இது தப்பு. ஊதிய உயர்வு கொடுத்தீங்க, அதோடு நிறுத்தியிருக்கணும். நீங்கள் அதே இது பண்ணுறீங்க, கிளப் பண்ணுறீங்க. போக்குவரத்து அதிகாரிகள் கூறும்போது விலைவாசி உயர்ந்து வந்தாலும் சம்பளமும் உயர்த்த வேண்டிய நிலை உள்ளது. ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் நஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் கொஞ்சமாவது உயர்த்தாமல் சாத்தியப்படாது என்று கூறினர். கடந்த வாரம்தான் மின்சார கட்டணம் உயர்த்த திட்டமிட்டனர். ஆனால் வீட்டு மின்சாரத்திற்கு மட்டும் விலக்கு அளித்தனர். காரணம் என்னென்னா, தேர்தல் வரப்போகிறது. வீட்டு வரி, தொழில் வரி, ஆவின் பால் கொள்முதல் முதற்கொண்டு எல்லாவற்றையுமே ஏற்றியாச்சு. எல்லா விலையும் உயர்ந்து விட்டது. எதையுமே விட்டு வைக்கவில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.